இப்போ உடலுக்கு ஒரு நோய் வாரதுக்கு இந்த சாத்தியப்பாடுகள் இருக்குதுன்னா நாங்கள் அந்த இடங்கள்ல அந்த விஷயங்களை தவிர்த்து கொள்வோம். ஆனால் உள்ளத்தில் இந்த மாதிரி பாதிப்புகள் வருதுன்னு சொன்னால் அதுக்குரிய இடங்களை தவிர்த்து கொள்ளணும். இப்போ யார் பேசுகிற வார்த்தைகள் உங்களுக்கு உள்ளத்தை தாக்குற மாதிரி நீங்கள் உணர்றீங்களோ அந்த இடங்களை தவிர்த்து கொள்ளுங்க. ஒன்று இருக்குது வெறுக்கிறது கூடாது. இன்னும் ஒன்று இருக்குது ஒதுங்கி போகிறது, இது கூடும். இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போறீங்க, 4 முறை போனீங்க, 4 முறை உங்களை அசிங்கப்படுத்துறாங்க. அது அவங்களுக்கு அசிங்கமாக விளங்குது இல்லை, வேணும்னு செய்யறது இல்லை. சில நடவடிக்கைகள் நமக்கு பிடிக்காது. இப்போ நம்ம அந்த நீங்கள் கணவனா மனைவியா பிள்ளைங்களா ஒரு வீட்டுக்கு போனால் அவங்க நடக்கிற நடைமுறைகள் உங்களுக்கு பிடிக்காது. ஆனால் நீங்கள் என்ன செய்வீங்க, சிரிச்சுக்கிட்டு சமாளிச்சுட்டு வந்துடுவீங்க. வீட்டுக்கு வந்து வீட்டில் பேசும்போது அவங்களோட வீட்டுக்கு நம்ம போகணுமா, அப்படி அசிங்கப்பட்டு இப்படி கேவலமாக நடந்து கொள்றாங்களே அப்படின்னு நீங்கள் வந்து கவலைப்படுவீங்க. அப்போ இந்த மாதிரி இடங்களுக்கு நீங்கள் போகிறத கொஞ்சம் குறைச்சு கொள்ளலாம், தவிர்த்து கொள்ளலாம். ஆனால் வெறுப்பு இல்லை, நீங்கள் எங்கே கண்டாலும் பேசுங்க, சலாம் சொல்லுங்க. அதாவது இந்த விஷயத்தில் சரியாக நாங்கள் இந்த உள்ளத்தை பழக்கப்படுத்தணும். இப்போ சில இடங்களில் நான் குடும்ப உறவை குடும்ப உறவை பகைக்காதீங்க, ஆனால் ஒதுங்கிறீங்க சில இடங்களில். உதாரணமாக நீங்கள் ரோட்டில் போறீங்க, நச்சு சிரிக்குதுன்னா நீங்கள் ஒதுங்கி தான் போவீங்க. இது மாதிரி தான் வாழ்க்கை. நீங்கள் எந்த இடத்துல உங்களோட உடம்புக்கு உங்களோட உள்ளத்துக்கு பாதிப்பு இருக்குதோ, நீங்கள் பல முறை நல்ல முறையில் உபதேசம் செஞ்சும் அது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தலைன்னா நீங்கள் கொஞ்சம் ஒதுங்குங்க. வெறுக்காதீங்க, யாரையும் வெறுக்காதீங்க. வெறுப்பு யாரையாவது நீங்கள் வெறுக்க ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் கடைசியில் அது உங்களோட உள்ளத்துக்கு உங்களுக்கு அது பாதிப்பை உண்டாக்கிடும். அப்போ அதனால